ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஒரு டேஸ்டியான நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட்டோட பால் கொழுக்கட்டை தாங்க ரெடி பண்ண போகிறேன். பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணலாம். நம்ம ஒரு விநாயகர் சதுர்த்திக்கோ இல்லை மற்ற சமயத்தில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ நம்ம இது ரெடி பண்ணலாம். வாங்க இப்போ பால் கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல தண்ணி சூடு பண்ணிடலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இடியாப்ப மாவு எடுத்துருக்குறேங்க. இடியாப்ப மாவு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்துட்டு நான் மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஜீனி சேர்க்கும் போது உருண்டைகளை சின்னதாக ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், இனிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். நான் ஜீனி போட்டது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு மாவு, நெய், சர்க்கரை, உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே மாவில் சேர்த்துக்கோங்க. இது நார்மல் பச்சரிசி மாவுனா நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் மாவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடியாப்ப மாவாக இருக்கிறதுல நம்ம டேரெக்டாகவே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நமக்கு 1 கப் மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் லைட்டாக ஆறட்டும். ஆறினத்துக்கு அப்புறம் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணிக்கும் மாவுக்கும் அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்ப பார்க்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பால் காய்ச்சிக்கலாங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பால் காய்ச்சறதுக்கு அடுப்பில் ஒரு பவுல் வச்சுட்டேன். மெஷரிங் கப்பில் இது 1 கப் அளவுக்கு 1 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். அடுத்து 2வது கப் அளவு சேர்த்துக்கிறேன். திரும்ப ஒரு 1/4 கப்பு தாங்க இருக்குது. 1/4 கப்புக்கு மீதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாலும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். பாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு பிசைஞ்சுக்கோங்க. மாவு நமக்கு நல்ல ஒரு திக்கான பக்குவத்தில் தாங்க இருக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசையணும். நம்ம கையில் ஒட்டக்கூடாது. மாவு பார்த்திங்கன்னா கையிலையும் ஒட்டக்கூடாது, பவுல்லையும் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி நல்லா பக்குவமாக அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கூட பவுல்லையும் ஒட்டலை, நம்ம கையிலையும் ஒட்டலை. இந்த பக்குவத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கிறேங்க. நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி போடும்போது நம்ம பாலில் தான் வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் கூட கரைஞ்சி போகாது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும். எல்லாமே நான் உருட்டிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு எல்லா உருண்டைகளும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாலில் சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். பால் நல்லா கொதி வந்துருச்சுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருண்டைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த பால் கொழுக்கட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பால் நல்லா கொதிக்கும் போது ஒரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவு நல்லா வெந்துருச்சுங்க, அதனால் கரைஞ்சி போகாது. உருண்டைகள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கோங்க. பால்லையே நல்லா வேகட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஒரு எல்லோ கலர் கிடைக்கும், நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். அதுக்காக நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா பால் நல்லா கொதிக்கட்டுங்க. ஆடைகள் பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்ல உருண்டைகள்லாம் வேக ஆரம்பிச்சிச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அடுப்பு நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், அதே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பால் பிழிஞ்சிட்டு தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டைகள்லாம் நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு உருண்டையை கட் பண்ணி காமிக்கிறாங்க, எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா வெந்து வந்திருக்கும்.
இந்த மாதிரி நல்லா வெந்து சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பால் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். இந்த இனிப்பு பார்த்திங்கன்னா மைல்டாக தாங்க இருக்கும். ரொம்ப அதிகமான இனிப்பு டேஸ்ட்டு தெரியாது. நம்ம பாலில் போடும்போது இனிப்பு டேஸ்ட் அதிகம் தெரியும். அப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்த உடனே ரொம்ப ஒரு க்ரீமியான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அதே இடியாப்ப மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பால் கொழுக்கட்டை லைட்டாக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரத்துக்காக அந்த மாதிரி அரிசி மாவு கலந்துக்கலாம். அதிகமான அளவு நம்ம அரிசி மாவு சேர்த்தோன்னா ரொம்ப திக்காயிடும். இப்போ கரைச்சி வச்ச அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்குங்க. அதிகமான அளவு சேர்த்தா கொழப்பு தன்மை வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன். ஏலக்காயோடு சேர்த்து பால் நல்லா கொதிக்கட்டும். நல்ல ஒரு க்ரீமியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உருண்டைகளும் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தேங்காய் பால் தாங்க சேர்க்கணும். பால் நல்லா கொதித்து நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு திக்கான பக்குவத்துக்கு வரும். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா திரிஞ்சிரும். தேங்காய் பால் சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் லைட்டாக மீடியம் ஹீட்டில் கொதிக்க வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு நல்ல சுட சுட நல்ல ஒரு டேஸ்டியான பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோடய ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ நமக்கு சுட சுட சூப்பரான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஆறுனத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு திக்கான பக்குவத்துக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்யும் போது லைட்டாக ஒரு க்ரீமியான டேஸ்ட்டோட அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.